ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர் புதுமட்டம் ஹலீம் அவர்கள். தொடர் வணக்கம். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. போர் நிறுத்தம் நடைபெற்றிருக்க நிலையில் இருதரப்பும் தங்களது ஒப்பந்தங்களை பேசி தீர்த்துக்கலாங்கிற மாதிரி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடைசியில் பார்த்தா தோல்வி. அமெரிக்காவுக்கு ரொம்ப அதிருப்தியாயிருக்கு. இது ஒரு பெரிய லெவலில் இருக்கனால சர்வதேச பங்கு சந்தை, தங்கம் விலைன்னு மிகப்பெரிய அளவில் மற்றவன் பதற ஆரம்பிச்சிட்டான். இந்த ரெண்டு பேரும் நாடு பிரச்சனையா இருந்தாலும் உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால மற்றவனும் பதற ஆரம்பிச்சிட்டான். எதனால தோல்வி, என்ன நடந்துச்சு? இது அமெரிக்காவுக்கு தோல்வியா, ஈரானுக்கு தோல்வியா? அடம் பிடிப்பது யார், விட்டு கொடுத்தது யார், இறங்கி போவது யார், அடுத்து என்ன நடக்கும்? இந்த பேச்சுவார்த்தை தோல்வி இப்போ செய்தி நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிமிடத்துல இஸ்லாமாபாத்தில் நடந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. தோல்விக்கான முதல் காரணம் என்று சொன்னால், நான் எழுதி தருவேன், அடிச்சு சொல்லுவேன், ஒருத்தரை ஒருத்தர் நம்பாததுதான். ரெண்டு நாடுமே ஒருத்தர் நம்பல. ஒருத்தர் யாருமே நம்பல. ட்ரம்ப் ஈரானை நம்பல, ஈரான் ட்ரம்ப் நம்பல. சரி, போன ஆட்களை நம்பணும்னு பார்த்தா அங்க போன ஆட்களும் நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இல்லை. ஜேடி வான்ஸ அப்பாஸ் எராக்கி நம்பல, அங்க இருக்கின்ற ஜாட் குருஸ்னரை ஈரான் அதிகாரிகள் நம்பல, ஈரான் அதிகாரிகளை இங்கிருந்து போன விட்ஸ்காஃப் நம்பல. பாகிஸ்தான் அதிகாரிகள் தலையை பிச்சுக்கிறாத குணம்தான். என்ன காரணம் என்றால், முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடக்க வேண்டும் என்றாலே நீங்க என்ன நம்பணும், நான் உங்களை நம்பணும். அப்போ அந்த அட்மோஸ்ட் குட் ஃபேத்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, அட்மோஸ்ட் குட் ஃபேத் என்பது நம்பிக்கை நன்னடத்தை. தமிழ்ல சொல்ல போனா, இந்த நம்பிக்கை நன்னடத்தை இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை எப்படி வெற்றி பெறும்? இதைத்தான் அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நேற்று எழுதினாங்க. இந்த குழு கிளம்புனாங்கல்ல, அமெரிக்கால இருந்து ஜேடி வான்ஸ், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்புடைய மருமகன் குஷ்னரு, அப்புறம் இந்த விட்ஸ்காஃப், இவங்களை சேர்ந்த ஒரு குழு கிளம்பும் போதே இந்த வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை எழுதினாங்க, என்னங்க இவங்கெல்லாம் குழுவா கிளம்பிட்டாங்க, அங்க பார்த்தா ஈரான்ல குழுவே அமைக்கப்படலை, இப்ப இப்படி குழுவே அமைக்கப்படாத குழுவிடம் பேச போறாங்களா அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமானது, இந்த லெபனான்ல சண்டை நடக்குது. ஈரான் தெளிவா ஒரு நிபந்தனையை சொல்றான். அவங்க போட்ட நிபந்தனைகளில் முக்கியமானது, லெபனான் சண்டையும் நிறுத்தப்படணும். மத்திய கிழக்கு நாடுகளை எங்கேயுமே ஆமா, அது இந்த போர் நிறுத்தத்தில் இன்க்ளூட் இல்ல, அது சேர்க்கப்படல அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாங்க. லெபனான் சண்டை என்பது லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு தான் சண்டை, அதுக்கு என்ன ஈரான் பிரச்சனை? உங்களுக்கு பேச்சுவார்த்தை என்பது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் பேச்சுவார்த்தை, ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்ட்டு பெஞ்சமின் நெதன்யாஹு அலுவலகத்திலிருந்து சொன்னாங்க. இவங்க ஏத்துக்கல. அதாவது லெபனானிலும் பேச்சுவார்த்தை நடக்கணும். காரணம், அங்க இருக்கின்ற ஹிஸ்புல்லாவோட தான் லெபனான் சண்டை போடுது. ஹிஸ்புல்லா எங்களுடைய ஆடு. ஆமா, ஈரானோட ஆடு. இது ஒண்ணு மறைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. அப்ப எழுதும் பொழுது கூட இது எப்படி ட்ரம்ப் சொன்னாரு, பேச்சுவார்த்தை என்பது எங்களுக்கு தானே, அது லெபனானோட பேச்சுவார்த்தையை இஸ்ரேல் நடத்தும், இப்படி சொல்லிட்டு தான் வந்தாங்க. இப்படி சொல்லிவிட்டு பாகிஸ்தானுக்கு ஃபிளைட் ஏறும் போதே இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா இப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, இப்படிங்கிற ஒரு கட்டுரைகள் நிறைய வந்தன. எல்லா பத்திரிகையுமே சந்தேகத்தை கிளப்புனாங்க. இன்னும் சொல்ல போனா, பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆசிஃப் ஹவாஜா, இவர் தான் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர். நம்ம இங்க அமித்ஷா மாதிரி அங்க உள்ள ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர். அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க. எப்போ அமெரிக்கால இருந்து இந்த வான்ஸ் குரூப் கிளம்புது, ஜேடி வான்ஸ் குரூப் கிளம்புறாங்க, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாரு? இஸ்ரேல் ஒரு தீய சக்தி. இங்க லோக்கல் அரசியல் மாதிரி பார்க்காதீங்க, இஸ்ரேல் ஒரு தீய சக்தி, இஸ்ரேல் மனித குலத்துக்கு விரோதி அப்படின்னு போடுறாரு. இப்ப இங்க நெதன்யாஹு கொதிக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் போறாங்க, இஸ்ரேல் ஒரு தீய சக்தின்னு ஒரு பாதுகாப்பு அமைச்சர் போடுறாரு. அவர் இருக்கின்ற ஒரு குழுல போய் இவங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இப்ப இது ஒரு பக்கம். அதற்கிடையில பாகிஸ்தானில் இருக்கின்ற ஈரானின் தூதர் முகமது ரஸான் ஒருத்தர், அவர் ஏற்கனவே அமெரிக்கா நம்ப தகுந்த சக்தி அல்ல. பாகிஸ்தான்காரர் அவர் ஈரானுடைய தூதர் பாகிஸ்தான்ல இருக்காருல்ல, பாகிஸ்தான் நாட்டுக்கான ஈரான் தூதர். அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ட்ரம்ப் எல்லாம் நம்ப முடியாது, பேச்சுவார்த்தை நம்ப முடியாது. அதாவது பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பாக இதை
வெள்ளை மாளிகையிலிருந்து சொன்னோன்னே அந்த ட்வீட்டை எடுத்தாங்க. இப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சிங்க் ஆகல. ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இருந்த நம்பகத்தன்மை இல்ல. அதுக்காக தானே பாகிஸ்தான் இருக்கு. இவங்க 2 பேரும் நேரடியா பேச மாட்டான், சண்டைக்காரங்கனால நடுவுல ஒருத்தர் உட்கார வச்சு இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு சொல்லதானே பாகிஸ்தான். அதுதான் சரி, பேச்சு 2 பேரும் சண்டைக்காரங்க சேர்த்து பேச வைக்கணும். நேத்து போயிட்டாங்க. சொல்ல போனா 2 நாட்கள் பாகிஸ்தான்ல எமர்ஜென்சி, 140 நாள் தடை உத்தரவு, மக்களே நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத்ல வெறும் பாதுகாப்போட தான் பேச்சுவார்த்தை எப்படி நடந்துச்சு? ஒன்னா உட்காந்தாங்களா? இப்ப நீங்க கிட்டத்தட்ட இப்ப வந்து ஈரானில இருந்து போனவர்கள் 70 பேர் டெலிகேட்ஸ் ஒரு ஃபிளைட்ல போனாங்க. அந்த ஃபிளைட்டுக்கு பேர் என்ன தெரியுமா போனாங்க? மினாப் 168. அப்படி ஒரு ஃபிளைட் கிடையாது. ஆனா அந்த ஃபிளைட்ல வந்து மினாப் 168ன்னு ஒட்டி வச்சிருந்தாங்க. அது ஏடா மினாப் 168ன்னு பார்த்தா அது வந்து சமீபத்துல ஈரான் நகரம் மினாப்ல அந்த பள்ளிக்கூடம், அந்த தையோபியா ஒரு பள்ளிக்கூடத்துல ஏவுகணை தாக்குதல்ல 128 சிறுமிகள் சிறார்கள் கொல்லப்பட்டாங்க. எல்லாமே பச்சிளம் குழந்தைகள். அதை விட முக்கியம் தெரியுமா, இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு ஏவுகணை ஏவிய 2 அதிகாரிகள் படமும் ஒட்டி வச்சிருக்காங்க. அமெரிக்க அதிகாரிகள் படம். ஒருத்தன் பேரு டேட், ஒருத்தன் பேரு யார்கர். அவன் படத்தையும் ஒட்டி வச்சிருக்காங்க. விமான இருக்கை ஒவ்வொன்றிலும் இறந்து போன குழந்தைகளை வச்சிருக்காங்க. அது பார்த்தோன்னே மெல்ட் ஆயிருக்கு. என்னன்னா எப்படி ஒரு உலகத்துக்கு என்ன செய்தியை ஈரான் சொல்லுதுன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு மட்டும் போகல, இந்த குழந்தைகளுக்கு நியாயம் கேட்க போறோம். இப்ப நீங்க உலகம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை, ஓகே, பாகிஸ்தான் ஒரு மீடியேட்டர், ஏதோ ஒரு மீடியேட்டரா இருக்காங்க, அல்லது அமெரிக்காவோட புரோக்கரா இருக்காங்க, ஏதோ ஒண்ணு. பாகிஸ்தான் வந்து ஈரானுடைய எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு. அப்ப இந்த குழந்தைகள் படத்தை ஒட்டி வச்சுட்டு இந்த குழந்தைகளை கொள்வதற்கு உத்தரவிட்ட அந்த 2 அமெரிக்க கப்பல் படை அதிகாரிகள் படத்தையும் வச்சு நாங்க மறக்கல, மன்னிக்கவும் இல்லை, இவங்களுக்கு நியாயம் கேட்க போறோம்னு சொல்லி போனாங்க. அதுவே ஒரு பெரிய செய்தியை உலகத்துக்கு அந்த ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தான் நின்று பேசினார். இந்த போட்டோவோட வந்தது. இது சர்வதேச அளவிலையும் ஒரு பெரிய சலசலப்பை கொடுத்துச்சு. இதற்கிடையில வந்து அமெரிக்காவிலிருந்து வந்தது யாரு? ஜேடி வான்ஸ், துணை ஜனாதிபதி. இந்தியா வம்சாவளி பண்ணதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியாவோட மருமகன். இந்த ஜேடி வான்ஸ் மேல எப்பொழுதுமே ட்ரம்புக்கு நம்பிக்கை கிடையாது. என்னன்னா இடையில வந்து ட்ரம்புக்கு முடியாம போனதுச்சு, உடம்பு முடியாம போனது போது பத்திரிகையாளரிடம் வந்து ஜேடி வான்ஸ் பேசிய ஒரு காணொளி ட்ரம்பை வந்து ரொம்ப வந்து கோவப்படுத்துச்சு. என்னன்னா, சப்போஸ் வந்து ட்ரம்புக்கு முடியாம போச்சு, அவருக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பிரச்சனை என்ன ஆகும்னு கேட்கும்போது அவர் சொன்னார்னா, அமெரிக்காவில் ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு, ஆர்டிகல் 25 இருக்கு. அதுல வந்து ஜனாதிபதி வந்து வேலை செய்ய முடியலன்னா துணை ஜனாதிபதி தான் ஜனாதிபதி. இது ஒன்றும் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து 1967 கென்னடி கொல்லப்பட்ட போது கொண்டு வரப்பட்ட சட்டம். கென்னடியை சுட்டு கொண்டாங்கல்ல, அப்பொழுது வந்து இந்த சட்டம் கிடையாது அப்படின்னா அப்போ ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு, யார் அதிபர்னு. அதுல வந்து செக்ஷன் 1, 2, 3, 4 வரும்போது இதுல வந்து முடியாம போச்சுன்னா துணை ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி பதவி கொடுப்பாங்க. அதை விட இன்னொன்னு இருக்கு, அதுல செக்ஷன் 4, அதாவது ஆர்டிகல் 25 செக்ஷன் 4 ஒன்று இருக்கு, அமெரிக்க சட்டம். அதுல ஜனாதிபதி வந்து ஒரு மோசமான ஒரு ஜனாதிபதியாக இருந்தால், அமெரிக்க மக்கள் விரோத போக்கை கொண்டிருந்தால், துணை ஜனாதிபதி பதவியை நீக்குவதற்கு ஒட்டுமொத்த அந்த மினிஸ்டர்ஸ்ல 4 3 மடங்கு ஆதரவு கிடைத்தால் ஜனாதிபதி பதவியை எடுத்துடலாம். இப்படி ஒரு கிளாஸ் அதுல இருக்கு. இதை ட்ரம்ப் தவறா புரிஞ்சுக்கிட்டு ஜேடி வான்ஸ் எப்பவும் இதே அவர் கொடுக்குறாரு. ஜேடி வான்ஸுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கான்னு கேட்டார். அப்புறம் ஜேடி வான்ஸ் சிரிச்சுக்கிட்டே, அது எங்க ஜனாதிபதி தானே, என்ன தானே சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அதை மழுப்பி விட்டார். அப்ப அந்த ஜேடி வான்ஸ் மேல ட்ரம்புக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு. எப்ப வேணாலும் இவன் நம்மளை காலி பண்ணிடுவான். அப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு யாரும் அனுப்புறாங்க? ஜேடி வான்ஸ். ஸோ நமக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, ஜேடி வான்ஸ் வந்து இந்த போர் நடக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு நபர். ஆனா கூட அனுப்பிச்சால்க ஸ்டீவ் விட்காஃப், இன்னொருத்தர் ஜெரட் குஸ்னர் ட்ரம்புடைய மருமகன். அவர் ஒரு அரசு அதிகாரியே கிடையாது. ஆனா ட்ரம்ப் சார்பில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு எல்லாம் ஜெரட் குஸ்னர் அனுப்புறார். விட்காஃப், இந்த விட்காஃப் யாருன்னா ட்ரம்போட ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவர் அமெரிக்காவோட இன்னைக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா விட்காஃப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்.
ரியல் எஸ்டேட் புரோக்கர். இப்ப அந்த மருமகனையும் நம்ம தொழிலுக்கு புரோக்கரா இருக்கிற ஒருத்தனையும் நீ போய் ஜேடி வான்ஸோட கூட நின்றுக்கோ, அவன் என்ன பேசினாலும் என்கிட்ட சொல்லணும். அவனா அதாவது ஏன் அனுமதி இல்லாம நீங்க வந்து எதுக்கும் வாக்கு கொடுத்துட வேண்டாம். ஈரான் அதிகாரிகள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப டாக்டிக்ஸா வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நீங்க 2 பேரும் ஜேடி வான்ஸ கண்காணிச்சுக்கீங்க. இதான் நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த விட்காஃப் மேலையும் ஜெரட் குஷ்னர் மேலையும் மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? இந்த போருக்கு முன்னாடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை ஜெனீவால நடந்துச்சா? 40 நாள் போர் நடந்தது இல்ல, அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஜெனீவால பேச்சுவார்த்தை நடந்தது. ஒமானுடைய வெளியுறவு அமைச்சர் தலைமையில ஜெனீவால பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தைக்கு போனவர் இதே டீம் தான். இந்த ஜேடி குஷ்னர் ஜெரட் குஷ்னர் போனாரு, விட்காஃப் போனாங்க. ஈரான் சார்பில் வந்து அப்பாசி அராக்கி போனார். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சது. அப்ப அப்பாசி அராக்கி வெளியே வந்து மேலை நாடு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு முக்கிய காரணம் ஜெரட் குஷ்னர் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட நாங்கள் அமெரிக்க நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டோம், ஆனால் வெளியே வந்து ஈரான் எந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப அவர்கள் போரை விரும்பினார்கள். அப்ப ஜெரட் குஷ்னர் அடிப்படையில் ஒரு யூத சமூகத்தை சார்ந்தவர், இஸ்ரேலுடைய நெருங்கிய கூட்டாளி. நெத்தன்யாவும் ஜெரட் குஷ்னரும் நெருங்கிய நட்பு வளையத்தில் இருப்பவர்கள். அப்ப வந்து இந்த போர் நடக்கணும்னு நெத்தன்யாகு விரும்புவதை ஜெரட் குஷ்னர் நிறைவேற்றினார். இப்ப பாருங்க, அப்ப இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நல்லபடியா நடக்கணும், ஹார்மோஸ் திறக்கப்படணும் அப்படிங்கிறது உலகம் எதிர்பார்த்தாங்களா? இன்னும் தெரியுமா? இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கு பாகிஸ்தான் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த குழு கிளம்பியாச்சு. இங்கிலாந்துடைய பிரதமர் ஸ்டார்மர் எங்க இருந்தாரு? வளைகுடா நாடுகள் இருந்தார். இவங்க பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. இங்கிலாந்துல இருந்து ஸ்டார்மர் கிளம்பி வந்து அரபு நாடுகளுக்கும் பஹ்ரைனுக்கும் கத்தாருக்கும் வர்றாரு. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியட்டும், நீங்க எதுவும் தடை போட்டுறாதீங்க. வளைகுடா ஏன்னா ஏற்கனவே வளைகுடா நாடுகள் வந்து ஈரானோட யுத்தத்தை விரும்புறாங்க. நீ அமெரிக்காவுக்கு மேல இருக்காங்க, அதை செஞ்சிடாதீங்கடா, அமெரிக்காவை நம்பாதீங்க, நீங்க வந்து கொஞ்சம் அமைதிக்காருங்க, பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியட்டும், ஹார்மோஸ் இல்லை என்றால் சிக்கல் ஆகிவிடும். அதை சொல்லி அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்துச்சு? இப்போ 21 மணி நேர பேச்சுவார்த்தையில் ஒன்னே ஒண்ணுதாங்க ஈரான் கேட்டாங்க. கூடுதலா என்ன கேட்டாங்க? நீங்க வந்து லெபனான்ல போர் நிறுத்தம் நடக்கணும், இஸ்ரேல் லெபனானோடவும் சண்டை நிறுத்தம் அறிவிக்கணும், அப்பதான் பேச்சுவார்த்தை. அது முடியாதுன்னாங்க. இன்னைக்கு வந்து ஜேடி வான்ஸ் வந்து பிளைட் ஏறி கிளம்பிட்டாரு. ட்ரம்புக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ட்ரம்ப் வந்து இல்ல அப்படி முடியாது, லெபனான் விஷயம் வேற, நம்ம விஷயம் வேற, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை இன்னொரு நாள் வாஷிங்டன்ல நடக்கட்டும், அதுல நான் கலந்துக்கிறேன். எப்படி பாக்குறாங்க? லெபனானையும் இஸ்ரேலுக்கும் வாஷிங்டன்ல பேச்சுவார்த்தை நடந்துக்கட்டும், வேலை என்ன, நான் அதுல கலந்துக்கிறேன், அது தனியா வச்சுக்கணும், ஈரானை தனியா வச்சுக்கணும். இப்ப ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை அப்படி விட முடியாது, லெபனானை நாங்க வந்து தனியா விட முடியாது, எங்களோட பேச்சுவார்த்தையிலேயே லெபனானை முடிச்சிருங்க, பிரச்சனை முடிச்சிருங்க, பேச்சுவார்த்தை நிறுத்திடுங்க. இப்ப ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இப்போ வந்து ஐரோப்பிய யூனியன் திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்பெயினுடைய அந்த பெட்ரோ சான்சஸ் நேத்து கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ வந்து ஸ்பெயின் வந்து இஸ்ரேலோட எல்லா உறவுகளையும் முடிச்சுட்டாங்க. இப்போ தூதரக உறவுகளை முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு முடிச்சுட்டாங்க. இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு சர்வதேச குற்றவாளியாக கருதப்பட வேண்டும் என்று இன்னைக்கு பெட்ரோ முன்னெடுக்கக்கூடிய ஒருத்தர். அவர் நேற்று திருப்பி கேள்வி கேட்டிருக்காரு, இஸ்ரேலுக்கு இவ்வளவு வக்காலத்தையும் அமெரிக்கா வாங்கணும்? இப்ப நீங்க ஹார்மோஸை மூடுனீங்களே, சண்டைக்கு முன்னாடி மூடி இருந்துச்சா? மூடல. ஹார்மோஸை திறக்கவில்லை என்றால் யுத்தம் சொல்றீங்களா? சண்டைக்கு முன்னாடி ஹார்மோஸ் மூடி இருந்துச்சு. இப்ப பாருங்க, நீ சண்டை போட்டு ஒரு கப்பலுக்கு 18.5 கோடி கேட்கிறான். ஈரானுக்கு லாபம், இப்ப கிட்டத்தட்ட ஒரு கப்பலுக்கு 18.5 கோடி கேட்கிறான். முன்னாடி காசு கேட்கல, அவன் ஃப்ரீயா விட்டுட்டு இருந்தான். இப்ப டோல்கேட்டே போட்டு கொடுத்துட்டீங்க. அவன் டோல்கேட்டே போடல. இன்னொரு சிக்கல் இருக்கு இப்போ ஈரானுக்கு. என்ன பயம்னா, ஹார்மோஸ்ல எங்க வந்து கன்னி வெடி வச்சிருக்குன்னு இப்ப ஈரானுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவ்வளவு கன்னி வெடிகள் கீழே புதைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட வழியாக மட்டும்தான் நீங்க இந்த டோல்கேட்டை கடக்க முடியும்.
இப்ப இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 140 கப்பல்கள் கடந்த இடத்துல 8-10 கப்பல்களை தான் கடக்க முடியுது. அதை சரி பண்றதுக்கே இப்ப இந்த கன்னி வெடிகளை அகற்றி அதை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கே காலம் எடுக்குமா? இப்ப இந்த சிக்கல் அததான் ஒரு பெட்ரோ சான்சஸ் கேட்கிறாரு. ஏண்டா ஏற்கனவே நல்லபடியா திறந்திருந்த இடத்த, ஒரு ஃப்ரீ ரோடு இருந்த இடத்த இன்னைக்கு மூட வச்சு, இன்னைக்கு நீ திறக்கலைன்னா நான் சண்டை பிடிப்பேன், இல்லைன்னா வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்துன்னு சொன்னா இதை விட வெக்கங்கட்ட செயல் என்ன? ஏதோ ஒரு செய்ய முடியாத விஷயத்த செய்யற மாதிரி. அது இயல்பா இருந்ததை மூட வச்சுட்டு இப்ப நார்மல் நிலைக்கு கொண்டு வரதுக்கே இவங்க போராட. இதைத்தான் இந்த ஸ்டார்மரும் போய் சொல்லியிருக்காரு விளையாட நாடுகள்ல. ஏண்டா அவன் சும்மா தானடா இருந்தான், அவனை போய் ஏன் அடிச்சீங்க? இப்ப வந்து நீங்க வந்து இப்ப ஈரானை வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை உட்கார வச்சுக்கிறீங்க. நம்ப வேண்டாம். அமெரிக்கா இருக்கிற இடத்தில் ஐரோப்பிய யூனியன் இருக்கும். இப்ப ஸ்டார்மர் நேத்து விளையாட நாடுகளுக்கு கொடுத்த உறுதிமொழி என்னன்னா, நீங்கள் அமெரிக்காவை நம்ப வேண்டாம், ஐரோப்பிய யூனியனை நம்புங்க. நாங்க இத்தனை 27 நாடு இருக்கோம், நீ ஒரு நாடை நம்புற, 27 நாடுகளும் உனக்கு ஆதரவா நாங்க இருக்கோம், இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், வியாபாரம் பண்ணுவோம், அமெரிக்காவை விட்டுருவோம். நாங்கள் வந்து இஸ்ரேலை யாரும் ஆதரிக்கல சொன்ன முக்கியமான சரத்து என்னன்னா, ஸ்டார்மர் வந்து நாங்கள் இஸ்ரேலை ஆதரிக்கல, அதே நேரத்துல வந்து ஈரானையும் நாங்கள் வந்து சார்பு நிலை எடுக்கல, நாங்கள் வளைகுடா நாடுகளையும் ஆதரவு கொடுக்கிறோம். அப்ப எல்லோருக்குமான ஒரு நியாயமான ஒரு நிலையை எடுக்கணும்னா நீங்க ஐரோப்பிய யூனியனை சார்ந்து இருக்கணும். இப்போ உதாரணமா இப்போ ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வே ஏற்கனவே இந்த 3 நாட்டு தூதர்களையும் இஸ்ரேலில் இருந்து எடுத்துட்டாங்க. இந்த 3 நாடுகளும் கூட்டாக அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஸ்பெயினோட அதிபரும், அயர்லாந்து அதிபரும், நார்வே அதிபரும் 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டான அறிக்கை என்னன்னா, இந்த நெத்தன்யாகு வந்து ஒரு சர்வதேச குற்றவாளி, ஒரு மனித உரிமை இடத்துல சர்வதேச நீதிமன்றத்தால் சார்ஜ் செய்யப்பட்டவர், அவரை நம்ம வந்து எந்த நாட்டுக்கும் அனுமதிக்க கூடாது, அவர்களுடைய விமானங்கள் எந்த நாட்டிலையும் ஐரோப்பிய யூனியன்ல பறக்கக்கூடாது, அப்ப அவரை நம்ம ஒதுக்கி வைக்கணும். இன்னைக்கு வந்து ஹார்மோஸ் என்பது ஐரோப்பிய யூனியனுக்கும் தேவையான ஒன்று வழித்தடம். இப்ப வெறும் ஹார்மோஸ் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட, பக்கத்தில் இருக்கின்ற செங்கடல். இப்ப நீங்க ஹார்மோஸுக்கு பக்கத்துல அரபு அமீரகம் இருக்கு, அந்த பக்கம் ஒமான் இருக்கு, அந்த பக்கம் சவுதி அரேபியா இருக்கு, இந்த பக்கம் இதை ஒட்டி ஏமன் இருக்கு, இந்த பக்கம் செங்கடல் இருக்கு. இப்ப செங்கடலும் ஹார்மோஸும் பேரலா இருக்கு. இந்த 2 வழித்தடங்கள் தான் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கின்ற வழித்தடங்கள். ஒண்ணு ஹார்மோஸ் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, செங்கடல் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த 2 சிக்கல்னா அது பல்வேறு சிக்கலை ஐரோப்பிய யூனியனுக்கும் ஆசியாவுக்கும் கொடுக்கும். இன்னைக்கு பல்வேறு கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு அமெரிக்கா வந்து இந்த இஸ்ரேலுக்காக நடத்துகின்ற சண்டைக்காக நாம இவ்வளவு சிரமப்படணுமா? இப்ப நேத்து பாருங்க, சண்டை அறிவிப்பு வந்தவுடனே ஒரு பேரலுடைய பெட்ரோல், கச்சா எண்ணெய் கடகடன் இறங்குச்சு. இப்ப பேச்சுவார்த்தை தோல்வி, மறுபடியும் ஏறிடுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கு? பேச்சுவார்த்தை தோல்விங்கிற வந்து செய்தி இப்பதான் வந்துச்சு, இப்ப பார்த்தா கச்சா எண்ணெய் $20 கூடியிருக்கு. இப்ப இது யாருக்கு நஷ்டம்? அப்ப அமெரிக்கா செய்வது அநீதி, இஸ்ரேலை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு இந்த பெட்ரோ பேசுகின்ற இது முக்கியமானது. இல்ல ஐரோப்பா அந்த நிலைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட. இல்ல அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் ஐரோப்பிய யூனியனுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அமெரிக்கா இல்லாத இடத்துல ஐரோப்பாவை வச்சு கல்ஃப் கண்ட்ரிஸால ஓட்ட முடியுமா? அதைத்தான் இன்னைக்கு ஸ்டார்மர் கொண்டு போறாங்க. என்ன வச்சு பண்ண முடியாது? இப்ப நீங்க வந்து நீங்க இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற பவர்ஃபுல் நாடுகள் இருக்கு, ஜிடிபியில பெரிய அளவுல உயர்ந்த நாடுகள் இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஈக்குவலா 27 நாடு இருக்கு. ஏற்கனவே இந்த கிரீன்லாந்து பிரச்சனையில ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவோட முரண்படுறாங்க. கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு தான் சொந்தம்னு சொன்னதே ரொம்ப கோபம் அவங்களுக்கு. அப்போ வந்து இந்த கனடாவே அமெரிக்காவுக்கு சொந்தங்கிற நேட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய இந்த 24 நாடுகளும் அமெரிக்காவுக்கு இனி வந்து உறவு இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார். இவங்க என்ன பார்த்தாங்கன்னா, ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் தானே இந்த உறவு இருக்காது, ட்ரம்ப் காலத்துக்கு அப்புறம் அமெரிக்காவோட உறவு வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 2 வருஷம் கடத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. ஜேடி வான்ஸுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அமெரிக்க யூனியன், ஐரோப்பிய யூனியன் ஜேடி வான்ஸுக்கு. ஜேடி வான்ஸ் நம்மளை காலி பண்ணிடுவான்னு முடிவு பண்ணிதான் இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி 21 மணி நேரத்துல தோல்வியை கொடுத்து இன்னைக்கு ஜேடி வான்ஸை காலி பண்ணியிருக்காரு ட்ரம்ப். முக்கியமா ஏன்னா இந்த பேச்சுவார்த்தை தோல்வி நினைக்கிறாரு. அவரு ஈரானுக்கு ஃபேவரை விட பேச்சுவார்த்தை நல்ல வெற்றி அடையணும்னு நினைச்சார். அவரு
அங்க இருந்து அமெரிக்கால இருந்து வரும்போது ஒரு பேட்டி கொடுத்தார். ம், ம். கொடுத்த செய்தி எல்லா இடத்துலயும் வந்தது. அப்ப கேட்கும்போது என்ன சொன்னாருன்னா, நாங்கள் கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவா தான் அணுகுறோம். இந்த பேச்சுவார்த்தை நல்ல விதமா முடியணும். ஏன்னா ஹார்மோஸ் வந்து திறக்கப்படுவது என்பது உலகத்துக்கு நல்லது, போர் உலகத்துக்கு நல்லது இல்ல. இரண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்து விட்டால் பாகிஸ்தான் பிரதமருக்கு நோபல் பரிசு கிடைத்தாலும் கிடைக்கலாம். இப்படிலாம் பேசினார். இப்ப இதெல்லாம் வந்து ட்ரம்புக்கு ஒரு பெரிய காண்டா இருக்கும். அப்ப ஒரு பெரிய பேர் கிடைச்சிருமோ, அதாவது ட்ரம்புனா போரு, வான்ஸ்னா போர் நிறுத்தம், ட்ரம்புனா அராஜகம், ஜேடி வான்ஸ்னா அமைதி. அப்போ அமெரிக்க மக்கள் மத்தியில் இது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண மாதிரி போயிடுச்சுன்னா அந்த ஆர்டிகல் 25 ஞாபகம் வந்திருக்கும்ல ட்ரம்புக்கு. அப்ப ஏற்கனவே அவங்க கட்சிக்காரங்களே வந்து இவன் சரியில்லை, ஃபண்டு கொடுக்க முடியாது, ஏற்கனவே $80 பில்லியன் செலவு பண்ணிட்டோம், இதுக்கு மேல எல்லாம் ஃபண்டு கொடுக்க முடியாது, இதுக்கு என்ன லாபம்? கிளியரா கேட்டாங்க. அமெரிக்கா காங்கிரஸ் கிளியரா கேக்குது, இந்த சண்டையில அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? ஏதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றினீங்களா? ஹார்மோஸை கைப்பற்றிட்டீங்களா? அல்லது வந்து அணு ஆயுத கிடங்க வந்து அழிச்சு எடுத்துட்டீங்களா? இல்ல வந்து நீங்க வந்து ரிஜிம் சேஞ்ச் சொன்னார்ல, அங்க வந்து ஆட்சி மாற்றத்தை ட்ரம்ப் ஏற்படுத்திட்டாரா? எதுவுமே நடக்கலையே. அங்க நடந்ததெல்லாம் ஈரானுக்கு சாதகமா நடந்திருக்கு. இப்ப ஹார்மோஸ் கைப்பற்றப்பட்டு வச்சு அவங்களால, அவங்க ரெஜிம் சேஞ்ச் ஒன்றும் நடக்கல. அப்பா இறந்து போயிட்டா, பையன் வந்து ஆட்சியில் இருக்காரு. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி, கிட்டத்தட்ட $80 பில்லியன் செலவு. நம்முடைய போர் வீரர்கள் 15 பேருக்கு மேற்பட்ட இளம் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட F-15 மாதிரி 3 F-15 நாசமாக்கப்பட்டிருக்கு, 2 F-35 போயிருக்கு, KC-135 2 காலியா இருக்கு, 4 ஹெர்குலஸ் ஹெலிகாப்டர் காலியா இருக்கு. அதுவே எத்தனாயிரம் கோடி. அப்ப வந்து ட்ரம்ப் வெர்சஸ் வான்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஐரோப்பிய யூனியன் கல்ஃபை போயிட்டு அமெரிக்கா இடத்துல நான் வந்துடுறேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானுடைய நிலைப்பாடு என்ன? அவங்களும் இந்த பேச்சுவார்த்தையை மனதா விரும்பல. அதாவது அவர்கள் வந்து வரும்போதே வந்து இதுக்கு நியாயம் கேட்கத்தான் போறோம்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நமக்கு தெளிவா ஒரு செய்தி புரியுது பாத்தீங்களா? இப்ராஹிம் அப்பாஸ் ஆராக்சி சொன்ன செய்தி, நாங்க வந்து இந்த குழந்தைகளுக்காக நியாயம் கேட்க போறோம். அதுல இருந்து என்னன்னா, நியாயம் கேட்க போறோம்னா அது வந்து இந்த பேச்சுவார்த்தை எப்படி வேணாலும் போகலாம். இப்போ ஒரு சண்டை நடக்குது, நான் நியாயம் கேட்க போறேன் அப்படின்னா அது பேச்சுவார்த்தை முடியவும் செய்யலாம், சண்டை தொடரவும் செய்யலாம். அப்ப ஈரான் அதை புரிந்து கொண்டுதான் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க தனியா வரல, 60 பேர் கொண்ட குழு வந்தது இந்த விமானத்துல. இத்தனை பேர் பேச்சுவார்த்தைக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி 60 பேர் கொண்ட குழு. என்ன காரணம்னா, அங்க வந்து ஒரு முடிவை வந்து ஒருத்தர் எடுக்க வேண்டாம், மஷூரா பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த அரபுல. அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சா அந்த 60 பேரும் விவாதித்து முடிவெடுக்கணும். இப்ப ஈரானுடைய ஆட்சியே வந்து ஒரு ஆளுடைய ஆட்சி இல்லை, அது ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி தான், ஒரு கவுன்சில் ஆஃப் இதுதான். 80 பேர் கொண்ட குழு இருக்காங்க, 13 பேர் கொண்ட உயர்மட்ட குழு தான் ஆட்சி பண்ணுது. ஸோ அவங்களுடைய கான்செப்டே என்னன்னா, ஒருத்தர் டிசிஷன் எடுக்கிறது இல்லை, யார் மெஜாரிட்டி சொல்றாங்களோ அதை டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த 60 பேர் கொண்ட குழுல 40 பேர் ஒரு கருத்து சொல்லலாம், 20 பேர் மாற்று கருத்து சொல்லலாம். இப்ப மெஜாரிட்டியா ஒரு கருத்து சொன்னதை எடுத்துக்குவாங்க. இப்ப நாளைக்கு வந்து குத்தம் சொல்ல முடியாதுல்ல. அப்ப அந்த ஒரு கான்செப்ட்ல மெஜாரிட்டி கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி முறை ஈரான்ல இருக்கு. அப்ப அவங்க என்ன நினைச்சு வர்றாங்கன்னா, நியாயம் கேட்க வர்றோம், அவங்க என்ன வேணாலும் பேசட்டும், ஒருவேளை அழுத்தம் கொடுக்கலாம், வந்தாச்சு பேச்சுவார்த்தை முடிச்சிருங்க, லெபனான் அப்புறம் பார்த்துக்கலாம், அல்லது வந்து இப்ப நீங்க கையெழுத்து போடுங்க, அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடுன்னு சொன்னா ஒரு 4 பேர் 5 பேர் போனா நீங்க ஒருவேளை மனசு மாறிடலாம், சரி கையெழுத்து போட்டுருவோம், நம்ம 4 பேர்னால யுத்தம் நடக்க வேண்டாம், நம்ம வந்து வேண்டாம் என்று சொன்னால் யுத்தம் நடக்கும், நம்ம வேண்டும். அப்ப ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஆனா 60 பேரை கொண்ட குழு அப்படிங்கும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்படாது, ஒரு பெரும் விவாதம் நடக்கும். அப்ப அடிப்படையே பாத்தீங்கன்னா ஈரான் வந்தது என்பது அது வந்து யுத்தம் வந்து அந்த பேச்சுவார்த்தை பாசிட்டிவா முடியுமா நெகட்டிவா முடியுமா என்பதை தாண்டி கலந்து பேசி முடிவெடுக்கணும். ஒருத்தர் 2 பேர் முடிவா இருக்கக்கூடாது. ஏன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது. இனி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப தெளிவு. இப்ப பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. ஏன்னா 14 நாட்கள் போர் நிறுத்தம், 4 நாளில் முடிந்து விட்டது, இன்னைக்கு 5வது நாள். இப்ப இன்னும் 9 நாட்கள் இருக்கின்றன. இந்த 9 நாட்களுக்குள் ட்ரம்ப் என்ன முடிவு? இப்போ வந்து பால் இன் ட்ரம்ப் கோர்ட். இப்போ இந்த பால் இப்ப ட்ரம்ப்கிட்ட இருக்கு. ஏன்னா இப்ப ஈரான்கிட்ட இல்ல. ஈரான் வந்து இப்படித்தான் பண்ணாதான் நாங்க வந்து லெபனானையும் இந்த போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வந்தா தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு வந்துட்டாங்க. அப்ப இன்னைக்கு வந்து ட்ரம்ப் முடிவு பண்ணணும்,
இல்லைன்னா பேச்சுவார்த்தை இல்லை. ஒருவேளை மறுபடியும் இந்த குழு கூட பாகிஸ்தானுக்கு வரலாம், அதுவும் சொல்ல முடியாது. இல்லை என்றால் பாகிஸ்தானை தவிர்த்து விட்டு துருக்கியில் நடக்கலாம். என்றால் துருக்கியுமே வந்து சமீபத்துல இங்கிலாந்துடைய பிரதமர் துருக்கிக்கு போனார். ஏன்னா இப்போ அடுத்த பேச்சுவார்த்தை துருக்கியில் நடக்கலாம், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா துருக்கி நேட்டோவில் ஒரு அங்கமான ஒரு நாடு, இரண்டாவது ஈரானோடு நெருக்கமாக இருக்கின்ற நாடு, அமெரிக்காவோடும் ஓரளவுக்கு நல்ல உறவோட தான் இருக்காங்க. அப்ப அங்க இஸ்தான்புல்ங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இஸ்ரேலுக்கும் பக்கத்தில் இருக்கின்ற நாடு. அப்ப அங்க இருக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேச்சுவார்த்தை, ஏனென்றால் நான் இன்னொன்று பார்க்கிறேன், பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி பெறுவதை நெத்தன்யாகு விரும்பவில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், பாதுகாப்பு அமைச்சர் வந்து நம்மள தீய சக்தின்னு சொன்னாரு, அங்கு உள்ள பாகிஸ்தான்ல இருக்கின்ற ஈரான் தூதர் வந்து நம்மள தப்பா பேசினாரு. அப்ப வந்து துருக்கிக்கு மாத்திரலாம். அப்ப ட்ரம்புக்கு அடிப்படையில் இது ஒரு காரணத்தை வச்சு துருக்கிக்கு மாத்திரலாம், நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டோம். இப்ப என்னுடைய கணிப்பு என்னவென்றால் அடுத்த பேச்சுவார்த்தை துருக்கி அல்லது இன்னும் வேற ஏதாவது ஒரு நாடுகள் கூட செல்லலாம், கத்தர் கூட செல்லலாம், சொல்ல முடியாது. ஏன்னா கத்தர் எப்பொழுதுமே வந்து பேச்சுவார்த்தை மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நாடுதான். அதனால துருக்கி அல்லது கத்தாருக்கு மாற்றப்பட இடையில சண்டை வர வாய்ப்பு இருக்கா? சமீபத்துல சண்டைனா இப்ப லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்கும். இப்ப வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்காது, ஏன்னா இன்னொரு 10 நாள் இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடக்காது. ஆனால் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வந்து முடியல இன்னும். இப்ப நம்ம பேச்சுவார்த்தை நேற்று நடக்கும் போதே வந்து ஒரு 20 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க லெபனான்ல, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்ப எப்படின்னா அங்க இருந்து லெபனானுக்கு எதிராக ஈரான் அடிக்கும் லெபனான்ல. கண்டிப்பா இப்ப வந்து ஹிஸ்புல்லாவுக்கு அவங்க ஆயுதங்களை கொடுப்பாங்க. இப்ப கிட்டத்தட்ட தெற்கு லெபனானில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஈரானை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க. ஹிஸ்புல்லா ஈரானுடைய ப்ராக்சி தான். அப்ப வந்து கிட்டத்தட்ட இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டை தொடர்ந்து தான் இருக்கும். ஹாரிமோஸ் அணை திறக்க மாட்டாங்க, கண்டிப்பா திறக்க மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இந்த பேச்சுவார்த்தை முடிவடையாமல் கண்டிப்பா ஆரம்பம் திறக்கப்படாது. அப்ப ட்ரம்ப் வந்து நினைத்தது நடக்கல, மிரட்டது நடக்கல, எந்த மிரட்டலும் செல்லுபடி ஆகல. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி என்பது இன்னொரு பேச்சுவார்த்தைக்கு வித்துட்டு இருக்கிறது. அப்படித்தான் நம்ம கண்டிப்பா ஒரு பெரிய மீண்டும் ஒரு ரசவாத ஒரு ரத்த கலரியான ஒரு போராட்டம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஹார்மோஸ் அணை துது பண்றது உலக நாடுகள் பதறும், அமெரிக்காவை தனிமைப்படுத்த கூட வாய்ப்பு இருக்கு, ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து போன்ற பல்வேறு என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துங்கிறது ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. பாகிஸ்தானுக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது மிஸ் ஆயிடுச்சு பாவம். பாகிஸ்தான் இல்லாட்டி இந்த போரே நான் தான் நிப்பாட்டினேங்கிற மாதிரி போயிருக்கும். நம்மளுக்கு பெரிய பெருமை. ஆமா, இந்தியாவுக்கு அது ஒரு பெருமை. ஐயோ இவங்க சொல்லி தீர்த்துட்டா பெரிய லெவல்ல இதாயிருமான்னு பார்ப்போம். நீ அடுத்த கட்டம் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி.